ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம் பூரி எப்படி பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த டிஷ் வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் தாங்க. நேந்திரம் பழத்துல செய்யறது. இது ரொம்ப டேஸ்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த பழம்பூரியை நம்ம இன்னைக்கு கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ டக்குன்னு செய்ய போறோங்கிறத பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பழம்புரி பண்ணுறதுக்கு 4 நேந்திரம் பழம் எடுத்துருக்குறேங்க. பழம்புரிக்கு வந்து நேந்திரம் பழம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பழம் வந்து ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, கனிஞ்சு போயும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மெதுன்னு லேசாக மெதுன்னு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம தோலை உரித்து பழத்தை எடுத்துக்கலாம். பழம் எல்லாத்தையும் தோல் உரிச்சு வச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி கத்தியில் நீல வாக்கில் பழத்தை வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு பழத்தை வந்து நம்ம 3 ஸ்லைஸாக போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீளமாக பஜ்ஜி மாதிரி கூட போடலாங்க. இந்த பழத்தையும் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இந்த மாதிரியும் கூட போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழம் எல்லாத்தையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த தடிமன் அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஒரு பழத்தை வந்து 3 தான் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் பக்கம் நான் மைதா மாவு போட்டுக்கிறேங்க. இதோட ஒரு 3 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, இதோட ஒரு 5 ஸ்பூன் பக்கம் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தான். பழம் வந்து இனிப்பாக தான் இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோடா உப்பு, ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த சோடா உப்பு, இல்லைன்னா கேக் பண்ணுற பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவு லெமன் எல்லோ கலரு, கேசரி போடுவோம் இல்லைங்களா அந்த கலர் தான். நீங்கள் மஞ்சத்தூள் இருந்தால் கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பசிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பஜ்ஜி மாவு பதம் தாங்க. பஜ்ஜியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, வாழைக்காய் முக்கி போடுற அளவுக்கு தான், அந்த கன்சிஸ்டன்சி தான் இது. அந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பழத்தை இந்த மாவில் இந்த மாதிரி 2 பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுருங்க எண்ணெயில். அவ்வளோதான். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் அந்த ஸ்நாக்ஸை. லேசாக பரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக தான் சுகரும் போட்டிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஒரு 2 டைம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பழம்பூரி ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.